வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி அஸ்வினி சீக்ரெட் சமையலில் வந்து சூப்பரான ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோங்க. என்ன ஸ்வீட் தெரியுதுங்களா? கேரட் அல்வா பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி சிம்பிளாக குயிக்காக நம்ம 10 நிமிஷத்தில் இந்த கேரட் அல்வா பண்ணலாம். ஸ்கூலு விட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுக்கிறாங்க இல்லையா? ஏதாவது ஸ்வீட் பண்ணி கொடுங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் இது, நம்மளே செஞ்சிடலாம். இதை என்ன பண்ணணுன்னா, நான் வந்து கேரட்டை நல்லா கழுவிட்டு நல்லா மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதை வந்து ஒரு நம்ம காய் திருவத்தில் வச்சு நம்ம இதை நல்லா திருவிக்கலாம். திருவி எடுத்துட்டு நான் காட்டுறேன் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? சிம்பிளான ஒரே குயிக்காக செய்யலாம். அந்த கேரட் அல்வா எல்லாருக்கும் பிடிக்கும். வாங்க, இது எப்படி திருவிட்டு நம்ம எப்படி செய்யலான்ட்டு நான் சொல்கிறேன். இன்னைக்கு கேரட் அல்வா பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? பாருங்கள், நான் கேரட் வந்து நல்லா வந்து திருவி வச்சுக்கிறேன். பாருங்கள், கேரட் வந்து இந்த மாதிரி திருவிக்குங்க காய் திருவத்தில் வச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுருக்குறேங்க. ஒரு நான்ஸ்டிக் தவா மாதிரி கடாய் மாதிரி எடுத்துக்கோங்க. வந்து நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு முந்திரி பாதாம் ரெண்டுமே வந்து வறுத்துக்கலாம். இது கேரட் அல்வா ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக சீக்கிரம் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நல்லா கலர் வரட்டும். முந்திரியும் திராட்சை இருந்தாலும் போட்டுக்கலாம். பாதாம் முந்திரி ரெண்டும் போட்டுருக்கலாம். சிம்பிளாக பண்ணலாம். இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், எல்லாருக்கும் வந்து குழந்தைங்களுக்கு லீவ் விட்டுக்கிறாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற இந்த கேரட்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது ஒரு ஸ்வீட்டாக அல்வா மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கேரட் அல்வா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கலர் வந்துச்சு, கெட்டுலாம். இப்போ கேரட் பாருங்கள் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நெய்லேயே வந்து நம்ம கேரட் போட்டுக்கலாம். நெய்லேயே வந்து கேரட் வறுத்துக்கணும். வந்து நெய்லேயே வந்து கேரட்டை வறுத்துக்கணும். அது பச்சை வாசனை போகிற மாதிரி. கேரட்டில் இருக்கிற பச்சை வாசனை போய் கொஞ்ச நேரம் கைவிடாமல். இது வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்காதுங்க, பால் ஊற்றி வேக வைக்கணும். அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். போதும் வறுத்தது. கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க. நல்லா திக் பால் நான் காய வச்சுக்கிறேன். பாலை ஊற்றி நல்லா பால்லே வந்து இந்த கேரட்டு வேகணும். நல்லா பால்லே வெந்துடும். பாலை நல்லா சுண்டாக தண்ணி ஊற்றாமல் பாலை காய வச்சு நல்லா பாலை காய வச்சு ஆற வச்சு ஊற்றிடுவோம். கலர் பாருங்கள், கேரட்டில் இருக்குது. அந்த கலர் அப்படியே வந்து பாருங்கள். கொஞ்சம் நேரம் வெந்த பின்னாடி சர்க்கரை போடணும். உடனே போடாதுங்க. கொஞ்சம் கேரட் நல்லா வெந்து கெட்டியாகி வரும். கொஞ்சம் நேரம் விடுங்க, வெந்துட்டோம். பாருங்க, கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்குங்க. ஸ்வீட் சால்ட்டு கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு சால்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி வெந்துச்சா பாருங்கள், நல்லா பால் வந்து சுண்டி வந்துடும். கேரட்டே பாலும் நல்லா சுண்டி வரும். வெந்துச்சு நல்லா. பாலிலே வேக வைக்கணும் கேரட்டு. அப்போ தான் நல்லா வரும், நல்லாயிருக்கும். இது இந்த பால் எல்லாம் சுண்டு. இப்போ வந்து ஸ்வீட் போட்டுக்கலாம். எவ்வளோ ஸ்வீட் வேணும்ட்டு இப்போது சுகர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ ஸ்வீட்டு. ரொம்ப ஸ்வீட் வேணும் ரொம்ப போட்டுக்கோங்க சர்க்கரை. இல்லைன்னா கொஞ்சம் போட்டாலும் போதும். ஸ்வீட்டு நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் தான் போட்டுருக்கேன். ஏன்னா நிறைய சுகர் ஐட்டம் சாப்பிட முடியாமல் போயிடும். கரெக்டாக அளவு போட்டுட்டு கூட கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து கூட நீங்கள் சுகர் போட்டுக்கலாம்.
இப்போ இந்த சுகரில் இருக்கிற தண்ணி வருது பாருங்கள். இதையும் கொஞ்ச நேரம் நல்லா சுண்டி வரட்டும். பாருங்கள், வேகும் போது பார்க்கலாம் சக்கரை கரைஞ்சிட்ருக்கு. சுகர் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு போட்டுக்கலாம். போதும், சுகர் கரெக்டாக இருக்குது, ஜாஸ்தி போடாதுங்க. திகிட்டோம் சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க, 2 ஸ்பூனு நெய் இருந்தால் போதும். நெய் வேணால் நீங்கள் இன்னும் கூட ஊற்றிக்கலாம் ஜாஸ்தி. 2 ஸ்பூன் இருந்தாலே போதும் நெய். இது நல்லா வெந்து சுண்டி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் இந்த சக்கரை பாவெல்லாம் ஸ்வீட்டெல்லாம் இறங்கி வரும். அப்படியே விட்டுருங்க, வச்சுட்டு போகணும். பாருங்கள், ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா கெட்டியாகிடும், அப்புறம் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம முந்திரியும் பாதாமும் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுக்கிறோம். அதை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் தளராக இருக்கணும், தண்ணியாக இருக்கணும், அப்போவே ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அது வந்து கெட்டியாகிடும், இறுகி போயிடும். அந்த மாதிரி வேணாம். இப்போ இது போட்டுக்கோங்க. பாதாம் முந்திரி போட்டுட்டு நெய் வேணா நீங்கள் ஊற்றிக்கலாம். போதும் உங்களுக்கு நெய்க்கு. அவ்வளோதாங்க, சிம்பிளாக ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, கேரட் அல்வா ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க, அதே கொஞ்சம் கெட்டியாகிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், எங்கள் சூப்பர்வான க்ரீமியான ரொம்ப டேஸ்டான சுவையான கேரட் அல்வா பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எவ்வளோ அப்படியே கோல்டன் கலரில் தெரியுது பாருங்கள். அப்படியே இந்த நெய்யெல்லாம் ஊற்றி அப்படியே முந்திரி பருப்பு, பாதாம், அப்புறமேட்கா கிரேப்ஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க. கேரட் அப்படியே பால்லே வேக வச்சு அப்படியே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படியே நீங்கள் இந்த கடையிலலாம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாங்களா? பாருங்கள், எவ்வளோ ஒரு கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள். கேரட் எல்லாம் அப்படியே டேஸ்ட் பண்ணலாம். சான்ஸே இல்லைங்க. அந்த கேரட் அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குங்க. டேஸ்ட் பயங்கரமாக இருக்குது. ஸ்வீட் பர்ஃபெக்டாக இருக்குது. அதுவும் இந்த முந்திரியோட இந்த கிரேப்ஸோடலாம் சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கேரட் எல்லாம் உங்களுக்கும் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த சம்மரில் ஃபெஸ்டிவல் வரும்போதெல்லாம் செய்யுங்க. கேரட் இருந்தாவே வீட்டில் 4 கேரட் இருந்தாலும் நீங்கள் செஞ்சிடலாம், சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த கேரட் அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய அஸ்வினி சமையல் சீக்ரெட்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடிய சீக்கிரம் இன்னொரு குவிக்கான டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறோம். பாய்.